Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் ஜாம் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி பைனாப்பிள் தான் நான் எடுக்க போகிறேன். நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்துட்டு அதை ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வேக வச்சிடலாம். கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. பைனாப்பிள் நல்லா வெந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு அதை நல்லா பியூரி பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்புறம் கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதிலே வந்துட்டு நம்ம பியூரி பண்ணி வச்சுருந்தோம்ல பைனாப்பிள், அதை வந்துட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக்காக விடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் தேவைக்கு தக்கன சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் போல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பைனாப்பிள் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதிகமாக சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தக்கன வந்து சேர்த்துக்கோங்க. இங்கே சுகர் சேர்த்ததுமே வந்துட்டு தண்ணி எல்லாம் வந்துட்டு வெளிவர ஆரம்பிக்கும். அப்படி வந்து நல்லா வந்து தண்ணி ஆகும். அதுக்கப்புறமா திரும்பவும் திக்காகிற வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இடையில அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இடையில கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா திக்காகிடும். எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு திக்காக வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலான் இருக்கேன். ஓரளவுக்கு திக்காக ஆகிடுச்சு. இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.